குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே குழப்பமாக போயிட்டுருக்கிற இந்த பிஎல்எஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏ டு இசட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் ஆனால் அது நான் அவசரமாக போட்டதுனால அதில் நிறைய அப்டேட் சொல்ல முடியாமல் இருந்தது. அதனால் நிறைய டவுட்டு, ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நான் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு இசட் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பாருங்கள். எல்லாத்துக்குமே எல்லாமே புரியும்படியாக நான் போட்டிருக்கிறேன். என்னோடய குரல் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். இருந்தாலும் சரி, இப்போ எல்லாத்துக்கும் இது தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நான் எனக்கு இந்த வீடியோ போடும்படி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு என்னென்ன பார்க்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிஎல்எஸ் சர்டிஃபிகேட் நிறைய பேர் ஆன்லைன் தியரி அட்டன் பண்ணி வாங்க வேண்டியது வாங்கிறாங்க. பட்டு ஸ்கில்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட் நிறைய பேத்துக்கு வாங்குறது கஷ்டமாக இருக்குது. சென்டர்ஸ் சென்னையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதனால் அது நர்சிங் கவுன்சிலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அவங்க இன்னும் நியர்பை நிறைய சென்டர்ஸ் அப்ரூவல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் அவசரப்பட்டு இது சிஎன்இ ரினிவல் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். இது போக ஆல்ரெடி ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி இல்லைனா ஃபாரினுக்கு இப்போ போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, என்ஓசி வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ரினிவல் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரினிவல் அந்த இம்பர்டஸ் இதிலே நம்ம பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் சொல்கிறேன். ஆஃப்லைன் ப்ராசஸ் அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அங்கே நம்ம இம்பர்டஸில் கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு டேட் சொல்லி அங்கே வர சொல்லுவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம அப்லோட் பண்ணி ரினிவல் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம கூகுள் குரோமில் போய்ட்டு இம்பர்டஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். வருது பாருங்கள், இம்பர்டஸ் இ-லேர்னிங் சொல்யூஷன். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ihsnursing.com. அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணால் இதான் அதோட ஹோம் பேஜ். இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் அந்த செகண்டாக ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்டர் லாகின் ஃபார் கண்டினியூ நர்சிங் எஜுகேஷன். அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த ரைட் சைடில் கார்னரில் இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்டர் லாகின் சொல்லிட்டு ஒரு கிரீன் கலர் பட்டன். அதை டச் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா லாகின் பண்ணால் போதும். ஆல்ரெடி லாகின் பண்ணாதவங்க இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்டர் ஹியர். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன், அதனால் நான் மேலே லாகினில் என்னோடய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போடுறேன். இப்போ நான் என்னோடய லாகினையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு இப்போ லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இதை மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்மளோட ப்ராசஸ் ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணதுனால இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமுக்கு சிஎம்இ மாடல் எப்படி வாங்கலான்னு பார்க்குறோம். இதை மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நாலேஜ் பேஸ்டு மாடல் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இதை மாதிரி நிறைய மாடல்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பிஎல்எஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண இதை மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். நான் ஆல்ரெடி பே பண்ணி வாங்கி எக்ஸாம் முடிச்சிட்டேன், அதனால் எனக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகலை. உங்களுக்கு அந்த பை நவ் அப்படின்னு கொடுத்தா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் கூகுள் பே இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் அல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்து பேமெண்ட் 200 rupees பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாடல் இஸ் பர்ச்சேஸ்டு அப்படின்னு வரும். வந்ததுக்கப்புறமா அந்த இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளார எக்ஸாமுக்குள்ளார போகும். எக்ஸாமுக்குள்ளார எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் இதே மாதிரி அந்த சிஎன்இ மாடல் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்ல. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் தான் இதுக்கு மேலே இந்த பைனோன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ப்ரீ டெஸ்ட், மோக் டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 1 by 1 கிளிக் பண்ணி ஒன்று முடிச்சுக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, இதில் எத்தனை வாட்டி அட்டன் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம இது ஒன்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா அது எவ்வளோ நாள் அதுக்கு டைம் உண்டு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அதை நம்ம எதில் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் லைனாக அதில் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், FAQ. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள எல்லா டவுட்டுக்குள்ள கேள்விக்கும் அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இல்லை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொஸ்டின் நம்பர் 9
வாட் இஸ் த வேலிடிட்டி பீரியட் ஆஃப் ஈச் ஆன்லைன் சிஎன்இ மாடல் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதுதான் ஆன்சர் வந்து த வேலிடிட்டி பீரியட் ஆஃப் ஆன்லைன் சிஎன்இ மாடல் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் த மாடல்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 மாதத்துக்குள்ளார நம்ம அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா அது எக்ஸ்பைரி ஆகிடும். அப்போ மறுபடியும் நம்ம 200 rupees பே பண்ணி மறுபடியும் அந்த மாடல் வாங்குற மாதிரி இருக்கும். இது போக இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அட்டன் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 2 டைம் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணிக்க முடியும். மறுபடியும் நம்ம பே பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் நம்ம 200 rupees பே பண்ணி தான் நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போது சிஎன்இ மாடல் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் கோடில் 4வதாக இருக்கு பாருங்கள், சிஎன்இ சர்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். லேர்னிங் ரிசோர்ஸஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ப்ராசஸ் ஃபார் சிஎன்இ சர்டிஃபிகேஷன், அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குங்க அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஜிஸ்டர், சூஸ் எ மாடல், டேக் ப்ரீ டெஸ்ட், டேக் மோக் டெஸ்ட், ப்ராக்டிஸ் எம்சிக்யூ, யூஸ் லேர்னிங் ரிசோர்ஸஸ், கம்ப்ளீட் ஃபைனல் எக்ஸாம், டவுன்லோட் சிஎன்இ சர்டிஃபிகேட். இந்த ப்ராசஸ் பிரகாரம் நம்ம லைனாக போனோம் அப்படின்னா நமக்கு 1 by 1 கரெக்டாக வரும். இப்போ நம்ம மாடல் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து டேக் ப்ரீ டெஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த யூஸ் ஆஃப் லேர்னிங் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அதை நம்ம எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா அதே ஆரஞ்சு கலர் லைனில் 5th இருக்கு பாருங்கள், லேர்னிங் ரிசோர்ஸஸ், அதில் போய் பார்க்கணும். இப்போ நான் ப்ரீ டெஸ்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் இந்த லேர்னிங் ரிசோர்ஸஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த மார்க் எக்ஸாமுக்கு போகணும். அப்புறம் அதுவும் முடிச்சுட்டு மறுபடியும் லேர்னிங் ரிசோர்ஸஸ் வந்தோன்னா இது மாதிரி மெட்டீரியல்ஸ் மறுபடியும் படிச்சுட்டு ஃபைனலாக தான் நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு போகணும். எடுத்தோடனே ப்ரீ டெஸ்ட், மோக் டெஸ்ட் இது மாதிரி கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பண்ண முடியாது. நம்மளால் 70% எடுக்க முடியாது. அதனால் கஷ்டம். அதனால் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. இல்லை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சோ ப்ரீ டெஸ்ட், மோக் டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னா நம்மளோட பெர்சன்டேஜ் வந்து அடியிலே காமிக்கும். அதிலே அவங்க சர்டிஃபிகேட் வந்து கீழே எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்துருக்கோமோ அதை காமிச்சிட்டு கங்க்ராச்சுலேஷன் யுவர் சர்டிஃபிகேட் இட் டவுன்லோட் ஹியர்னு இருக்கும். அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ணி வெளியே முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம போய் சர்டிஃபிகேட்டை வேறு வேணும் அப்படின்னு பார்க்குறதா இருந்தோம் அப்படின்னா மேலே நம்ம இதே பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்க பாருங்கள் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், 2வது அகடமிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும், 3வது ப்ரொஃபஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், 4வது மை கோர்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கும். இப்போ நான் அந்த 4வது இருக்க மை கோர்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா இதை மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள் பேசிக் லைஃப் சப்போர்ட். நான் இப்போ 15ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 2 months கழிச்சு எக்ஸ்பிரி ஆக போகுது. பட் ஆனால் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ அதை வாங்கின அன்றைக்கே வந்து எக்ஸாம் முடிச்சிட்டேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் சர்டிஃபிகேட் வியூன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சர்டிஃபிகேட் இதை மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதை தான் நம்ம ஆல்ரெடி ரினிவல் பண்ணும்போது அங்கே வந்து அப்லோட் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த பேசிக்கில் சிஎன்இ மாடல் இருக்குல்ல அந்த பேஜ் தான் கிளிக் பண்ணணும். பை நவுன்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே தான் அந்த 3 ஆப்ஷன் இருக்கும். லைனாக ஒன்று தட்டி முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு வாட்டி ப்ரீ டெஸ்ட் முடிச்சிட்டோன்னா திரும்ப அவங்களுக்கு மறுபடியும் போய் மோக் டெஸ்ட் எந்த பேஜில் போய் பண்ணணும்னு தெரில. அவங்களுக்கு தான் இந்த இது மறுபடியும் அந்த சிஎன்இ மாடல் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாடல் காமிக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் தான் மேலே அந்த பை நவுன்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே ப்ரீ டெஸ்ட், மோக் டெஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் நம்ம எந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறோமோ அந்த டெஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணி அட்டன் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரீ டெஸ்ட், மோக் டெஸ்ட், ஃபைனல் டெஸ்ட் எழுதி முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்கில் ப்ராக்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வாங்குறது இருந்தால் அப்படின்னா நமக்கு அந்த இம்பேட்டஸியில் நீங்கள் அதோட வெப்சைட்டோட ஃபோன் நம்பர் இருக்குது. அதுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு டேட் தருவாங்க. அந்த டேட்டில் போயிட்டு அவங்க எந்த லொக்கேஷன் சொல்கிறாங்களோ அங்கே போயிட்டு நம்ம அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். 1 dayலே நமக்கு சர்டிஃபிகேட் அவங்க இஷ்யூ பண்ணிவிடுவாங்க.
இது முக்கியமாக இப்போ தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் இதை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளோட நர்சஸ் எல்லாருமே வந்து நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், எந்த இடத்துலையும் நம்ம எதுவும் இடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். அதனால் நம்மளோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவு எல்லா நர்சஸுமே அவங்கவுங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களே வீட்டில் எளிமையான முறையில் ட்ரை பண்ணி இது பண்ணலாம். நம்மளோட நாலேஜையும் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணி நம்ம நல்ல ஸ்கில்ஃபுல்லாக எஃபிஷியன்ட் நர்ஸாக நம்ம ஒர்க் பண்ணலாம். இது போக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் சிஎன்இ ஆன்லைன் ரினியூவலோட வெப்சைட் லிங்கு, இம்பேட்டஸ் லேர்னிங்கோட வெப்சைட் லிங்கு, அது போக நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது போக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எப்படி அப்லோட் பண்ணி ரினிவல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.